இவன் முன்னாடி கண்ணாடி வேற போட முடியாது. முதலாளி உத்தமா நல்லா இருக்கேல்ல? இருக்குனுங்க. போன்லயே உங்க குரல் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இப்ப நேர்ல பார்க்கும்போது புது ஆளா நிக்கிறீங்களே, என்ன விஷயம் முதலாளி? எல்லாம் நல்ல விஷயம் தான்டா உத்தமா. ஐயோ, நல்ல விஷயங்கிறது எனக்கு தெரியுங்க. ஆனா இப்படி ஒரு சந்தோஷமான மனுஷனா நான் இதுக்கு முன்னால உங்களை பார்த்ததே இல்லைங்களே. அப்படி என்ன விஷயம் முதலாளி? உங்க அப்பா உங்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாருங்களா? ஆமா, அவர் அங்கீகாரம் கொடுத்துட்டாலும் அதான பார்த்தேன். நீங்க வேற இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்படின்னா ஒருவேளை காளிமுத்து அவளை உங்க வீட்டுல இருந்து வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல யோசனையோட வந்திருக்கிறீங்களோ? காளிமுத்து மாவளை ஏன் வெளியாடு போகணும்? அவன் நல்ல பொண்ணுடா. எது நல்ல பொண்ணா? ஏன் முதலாளி, அவளை உங்க வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருந்தா உங்களுக்கு அந்த வீட்டுல இடம் இல்லாம பண்ணிடுவான்னு விளாவரியா விளக்கம் கொடுத்தது பூரா வேஸ்ட்டுங்களா? பொசுக்குன்னு அவளை நல்ல பொண்ணுன்னு சொல்லிவிட்டீங்க. ஏய், நான் பொசுக்குன்னு சொல்லலடா. நீ சொன்ன மாதிரிலாம் அந்த பொண்ணு இல்ல. இந்த பாரு, என்ற அப்பாரு எனக்கு ஏதோ அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாரான்னு கேட்டே இல்ல. நிஜமாவே எனக்கு இப்ப அங்கீகாரம் கிடைச்சிருச்சுடா. நெசமா முதலாளி? பாலடைஞ்ச அம்மன் கோயில் விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போச்சல்ல. ஊர் ஆளுகள்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பார்த்தேல, அந்த பொண்ணுக்கு வந்த பொறுப்ப அவ என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரா. கொடுக்க சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா எமல அவ்வளவு நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் சொன்னான். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான எண்ணம் என்ற அப்பாருக்கு எம்எல்ஏ இல்லைன்றதாண்டா என்ற ஏக்கமே. அதனால தான் கோபமும் பழி வாங்குற எண்ணமும் எனக்கு மாறிடுச்சுடா. காளிமுத்து மக அந்த வீட்லயே எனக்கு இடம் இல்லாம பண்ணணும்னு நினைச்சிருந்தா எனக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுக்கணும்? சொல்ல போனா என்ற தங்கச்சி தான் மூஞ்சி செத்து போய் நின்னா. இந்த பதவியும் அவளுக்கே கிடைச்சிரும்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு நிக்கிறாடா. இந்த பொறுப்பு எனக்குன்னு சொன்னதும் அவளால தாங்கிக்க முடியல. சும்மா கடமைக்கு சிரிச்சிட்டு வாழ்த்து சொன்னா. ஆனா அந்த பொண்ணு மனசார வாழ்த்து சொன்னாடா.